கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கையை தொடங்குகிறது தமிழ்நாடு அரசு. விவரங்களுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் செல்வசூரியன் விவரம் என்ன? கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% ஏழை மாணவர்களுக்கும் மற்றும் வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் சீட்டுகளை வழங்க வேண்டிய அந்த சட்டம் என்பது நடைமுறையில இருக்கிறது. அதன் அடிப்படையில இந்த மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தாத மாநிலங்களுக்கு கல்வி நிதி, அதாவது ஆர்டியின் கீழ் வரக்கூடிய அந்த நிதியை மத்திய அரசு நீண்ட காலமாக வழங்காமல் இருந்து வந்த நிலையில தற்போது அந்த நிதி என்பது தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த நிதி என்பது தற்போது பெறப்பட்டிருக்கிறது. அதனையடுத்து தற்போது அந்த ஆர்டிஇ மாணவர்களுக்கான சேர்க்கை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில 6/10/2025 இன்றைய தின மாணவர் சேர்க்கை வெளியீடு என்பது செய்யப்படும். அதே போல 17/10/2025 மாணவர்கள் தேர்ச்சி செய்து மாணவர்களுக்கான அந்த சேர்க்கை என்பது பள்ளிகள்ல சேர்க்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை தற்போது பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில மாணவர்கள் அந்தந்த எந்த பள்ளிகளில் சேர்கிறார்களோ அந்த பள்ளிகளுக்கான சேர்க்கைக்காக RDE.gov.in என்கிற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்துல மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுடைய வருமான சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ், அவர்களுடைய இருப்பிட சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்களை வைத்து அந்த விண்ணப்பம் என்பது செய்ய வேண்டும். தற்போது அந்த விண்ணப்பத்திற்கான அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. பல்வேறு காலகட்டத்தில் இந்த சர்ச்சைகளுக்கிடையேயும் அதே போல உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அந்த வழக்கு தொடர்ந்து அந்த நிதி என்பது பெறப்பட்டு தற்போது சேர்க்கை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி செல்வசூரியன்.